தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்னா அதுதான் இந்த வெள்ளியங்கிரி. ஸோ அந்த வெள்ளியங்கிரிக்கு போன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். சாரி, ஈவினிங் இல்லை, நைட் டைமே ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:30 ஆகுது. அண்ட் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸோ வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு, ஒரு பில்கிரிமேஜ் ட்ரெக்கிங்காக போயிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்காக தான் நம்மளுடைய இந்துஸ்தான் டிராவல் பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கோம். பட் நாங்கள் இன்னும் அந்த அடிவாரத்துக்கு போகல. ஈஷா யோகா சென்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே வண்டி பெரிய பெரிய வண்டியாக இருக்குது, போனால் டிராஃபிக் ஆகிடும்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. பர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா கேட்குறாங்க. அந்த வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு போக பூண்டி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பார்க்கிங்கில் ஆட்டோவில் போகிறோம். அண்ட் நம்ம கூட வந்திருக்கிறது ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே, சபாபதிஜி அண்ட் விஷால்ஜியும் அப்படியே பக்கத்தில் இருக்காரு. ஸோ டக்குன்னு கிளம்பிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணதோட லேட் ஆகிடுச்சு, அதனால் சீக்கிரம் கிளம்ப போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் தாண்டி, நம்ம பார்க்கிங் இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி பூண்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் வெள்ளியங்கிரி மலையோடைய அடிவாரம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது ஆட்டோவில். இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபா. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா உள்ள வரைக்கும் வரலாம், உங்களை பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பைக்கில் வந்து உள்ள வரைக்கும் வரலாம். அண்டு நீங்கள் காரு, வேனு, பஸ்ஸில் வந்தால் அந்த பார்க்கிங்லேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவில் தான் வர மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேருந்து தான் நம்மளுக்கு செக்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் போகிற பஸ்ஸு. கரெக்டாக அந்த அடிவாரத்தோட வாசல்லையே வந்து நிறுத்திடுவாங்க. நான் இந்த சீசன் டைமில் நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மற்ற டைமில் எப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் அது மூலியமாகவும் வந்து இங்கே சேரலாம். ஸோ கூட்டத்தை பாருங்கள், இன்றைக்கி வந்து ஹெவியான கூட்டம். நிறைய பேர் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறனால நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி சாட்டர்டே சண்டேனால மட்டும் கிடையாது, நைட் டைமில் ஏறுறோம். மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஏறி மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஏர்லி மார்னிங் கீழே இறங்குவாங்க. அந்த பிளானில் தான் இவ்வளோ கூட்டம். அண்ட் இது எதுவுமே வந்து செக்கிங் ப்ராசஸ் கிடையாது. இந்த கூட்டம் எதுக்கு நிற்கிதுன்னா, அந்த குச்சி ஒன்று வாங்கணும். இதோ இங்கே எல்லோரும் வச்சுருக்காங்கல்ல அந்த குச்சி. ஸோ அந்த குச்சி வாங்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் நிற்கிது. நம்மளும் வாங்கணும், அதை வாங்கிட்டு தான் போகணும். லைட்டிங்லாம் நான் செம்மையா இருக்கு. ஸோ அடுத்து நாங்கள் நின்றுட்டு இருக்கிற கியூ வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்கான கியூ. கீழே மொத்தமாக செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே வந்து மேலே அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பிளாஸ்டிக் பேக்கில் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த குச்சி வேணும்னு சொல்லியிருந்தேன். பட் நாங்கள் வாங்கலை. நிறைய பேர் இங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க, பட் நாங்கள் வாங்கலை. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ நிற்கிது, அது ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்திருந்தார்ல, அவரோட குச்சி. போகிற வழியில் ஏதாச்சும் குச்சி இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் கீழே வாங்கலை, டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு. இருக்கீங்க வந்து இந்த இடத்துக்கே பக்கத்து. ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க ஒரு ஹெவியான கூட்டத்தில் மாட்டிட்டு அந்த செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7 மலைகளுடைய ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் இனிதே ஆரம்பம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய ஒரு பகுதியில் இருக்கிறது தான் இந்த வெள்ளியங்கிரி மலைகள், வெள்ளியங்கிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தமிழ்நாடோட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த வெள்ளியங்கிரி ஹில்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தென்னிந்தியாவுடைய கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் கைலாஷ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம நார்த்ல வந்து இமயமலைகள்ல கைலாசம் இருக்கு இல்லையா, அதான் வந்து சிவனுக்கு உகந்த ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது எப்படி நார்த்ல இருக்கோ சவுத்துல அதே மாதிரி சிவனுக்கு உகந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென் கைலாயம் வெள்ளையங்கிரி மலைகள் தான். அந்த மலையில ஒரு மலையில மொத்தம் 7 மலைகள் வெள்ளையங்கிரி மலைகள் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு மலையோட உச்சியில சுயம்பா ஒரு லிங்கம் அங்க வந்து தோன்றி இருக்கு. அதை வந்து முன்னொரு காலத்துல அங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து அதை பார்த்துருக்காங்க. அது மூலியமா தான் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் அப்பத்துல இருந்து சிவனை வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பேர்ல சிவனை வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு லிங்கம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மலைகள்ல அந்த மலையிலே வந்து அது புதஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த லிங்கம் ஒரு சின்ன குகைக்கு உள்ள இருக்கும். அது இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து நான் காட்ட முயற்சி பண்றேன். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நைட் டைம்ல ட்ரெக்கிங் போயிருந்தோம். நைட் ஃபுல்லா ஏறி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறது தான் எங்க டீமோட பிளான். ஸோ அதனால நைட் ஃபுல்லா தான் நாங்க ஏறணும். ஸோ நிறைய கவர் பண்ண முடியல ட்ரெக்கிங்ல. போகும்போது வெளிச்சமே கிடையாது. அந்த மலைகள்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா லைட் ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்காது. நடக்கிறதுக்கு நடைபாதை மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மலைகள்ல குறைஞ்சு ஒரு பாதை மாதிரி இருக்கும். அந்த 7 மலைகளையுமே நீங்க அப்படிதான் தாண்டுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. நீங்க டார்ச்லாம் எடுத்துட்டு போய் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நைட் டைம்ல அலௌடு தான். நீங்க 24 ஹவர்ஸுமே அலௌடு. அதாவது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு அலோவ் பண்றாங்க. வருஷத்துல ஒரு 3 மாசம் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க மக்களுக்கு வந்து அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை போய் தரிசிக்க. அந்த 3 மாசம் எதெல்லாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அந்த 3 மாசம் எது அப்படின்னா, மகா சிவராத்திரி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு வாரம் முன்னாடி தான் எப்பனா இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணது வந்து பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் ஏப்ரல் மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும், பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சு மார்ச் ஃபுல்லா ஏப்ரல் ஃபுல்லா மேல ஃபர்ஸ்ட் வீக் ஆர் ஃபர்ஸ்ட் 15 நாள் வரைக்கும் மட்டுமே அலோவ் பண்றாங்க. ஸோ நீங்க போகணும்னு நினைச்சா தாராளமா போகலாம். ஏப்ரல் ஃபுல்லா அது ஓப்பன்ல தான் இருக்கும். இந்த ஒரு 3 மாச காலகட்டத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வருஷத்துல எல்லா நாட்களும் அலோவ் பண்றது இல்ல, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. எந்த அளவுக்கு ஆபத்து எந்த அளவுக்கு கடினம் அதுல இருக்கோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமும் அழகும் அந்த ஒரு மலை பயணத்துல இருக்கு. ஸோ ஆரம்பிக்கும் போது முதல் மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படிக்கட்டுகள்லாம். படிக்கட்டுகள்னா நம்ம மற்ற கோயில்கள் மாதிரி படிக்கட்டுகள் ஏற்படுத்தியிருக்காது. அந்த மலையிலேயே வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த மலையோட கற்கள்லயே வந்து செதுக்கியிருப்பாங்க. அது ஒரு படி மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 படிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல் மலையை ஏறி முடிக்க 2000 படிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நைட் வெளிச்சத்துல நைட்ல வந்து எந்த வெளிச்சமும் இருக்காது, லைட் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. நீங்க நைட்ல ஏறுறதா இருந்தா இது வச்சுதான் ஏறணும், டார்ச் வச்சுதான் ஏறணும். அப்படி ஏறி மேலே போனீங்கன்னா வரக்கூடியது தான் வெள்ளை விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து முதல் மலையோடைய முடிவு. அதை குறிக்கிற விதமா அங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அந்த முதல் மலை தான் ரொம்ப கஷ்டமான மலை அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏறும் போதும் அது வந்து தெரிஞ்சிச்சு. ஏன் அந்த முதல் மலை கஷ்டமான மலைனா, நீங்க இது வரைக்கும் ஃபிளாட்டான சர்ஃபேஸ்லயே நடந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு மலை ஏற ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த முதல் மலை வந்து கடினமாக தான் இருக்கும். ஸோ அந்த முதல் மலையை தாண்டிட்டீங்கன்னா மீதி 6 மலையை ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. முதல் மலையை டக்கு நிறுத்தாம ஏறிட்டோம். நீங்க குரூப்பா கூட போகலாம், பட் கண்டிப்பா வந்து அந்த கூட்டத்துல தொலைஞ்சிருவீங்க. மேலே ஏற அவங்க கூட்டத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. பட் எதை பத்தியும் நினைக்காம டக்குன்னு ஃபோக்கஸ்டா ஏறினீங்கன்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அந்த முதல் மலையை முடிச்சிடலாம். ஒவ்வொரு மலையை முடிக்கும் போதும் உங்களுக்கு கடைகள் இருக்கும், சின்ன சின்ன கடைகள். லெமன் ஜூஸ், லெமன் சோடா, இல்ல இன்னும் மேலே போக போக குளிர் அதிகமா இருக்கிற நேரத்துல என்னது இது முடத்தக்கான் சூப்போ ஏதோ ஒன்று, அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுக்குமல்லி காஃபி அதெல்லாம் இருக்கும். மேலே போக போக குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். கீழே நீங்கள் ஏற ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த லெமன் சோடா, லெமன் ஜூஸு, அப்புறம் இந்த வாட்டர் மெலூன் அதெல்லாம் வந்து விற்பாங்க. தண்ணி பாட்டில் கிடைக்கிறது ரேரு. தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுனைகள் இருக்கும். சுனைகள்னா நீரூற்றுகள், சின்ன சின்ன நீரூற்றுகள் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்காது, ஏதாச்சும் ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும். அதுவும் கொஞ்சமாக தான் தண்ணி வரும். பட் அந்த தண்ணியை பிடிச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம்.
பாதுகாப்பானது தான் எனக்கு தெரிஞ்சு. நீரூற்றுனா அது வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ அதனால வந்து அதை தான் நாங்கள் குடித்தோம். ஏன்னா கீழேருந்து கொண்டு வந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில் தீந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து தண்ணி மோஸ்ட்லி இருக்காது. நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் அங்கே நிறைய இந்த சோடா தான் வித்துட்டு இருந்தாங்க. சோடா, வாட்டர் மெலூனு அந்த மாதிரி தான் வித்துட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றதா சாப்பிடலாம். இல்லை தண்ணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சுனைகளில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ முதல் மலையை பற்றி சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து 2வது மலை. எதுவுமே வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வேர்டிங்ஸ்லேயே சொல்லிடுறேன் ஒரு கதை மாதிரி. ஏன்னா நைட் டைம் அப்படிங்கிறதுனால எதுவுமே வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. 2வது மலை எப்படி, 2வது மலை, 3வது மலை, அதுக்கப்புறம் வந்து 4வது மலை. இந்த 3 மலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே ஏறிட்டே போயிட்டே இருக்கும். இதுலயாச்சும் முதல் மலையிலயாச்சும் உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் மாதிரி இருந்துச்சு. 2வது மலையிலேருந்து அதுவும் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வழுக்கப்பாறை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 2வது மலையிலையும் 3வது மலையிலையும் வரும் அந்த வழுக்கப்பாறை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். கரெக்டாக ஏறணும், கொஞ்சம் விட்டிங்கனாலும் சறுக்கி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அந்த வழுக்குப்பாறை அப்படிங்கிற ஒரு இடம். 2, 3, 4வது மலை. ஒன்ஸ் நீங்கள் 4வது மலை போயிட்டீங்கன்னா, அந்த 4வது மலையிலேருந்து அப்படியே நீங்கள் போகிறதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும். நைட் டைமில் கூட அவ்வளோ சூப்பராக தெரியும். ஏன்னா நான் அந்த சிட்டி ஃபுல்லாக, கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக அந்த லைட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது ஃபுல் வியூ வந்து நைட் டைமில் நீங்கள் பார்க்கலாம். மார்னிங்கில் இதை விட பயங்கரமாக இருக்கும். அது மார்னிங் வியூவில் வந்து நான் சொல்கிறேன். அது 4th மலையை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 5th மலை. போகிற வழிகளில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து பாம்பாட்டி சித்தர் குகைன்னு ஒன்று இருக்கும். 2வது மலையிலையும் 3வது மலையிலையும் இருக்கும். அந்த அப்புறம் வந்து 5வது மலையில் வந்து இந்த இது இருக்கும், பீமன் உருண்டை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே 5வது மலையில் வந்து இந்த திருநீர் மலைன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த பாறைகளை சுரண்டும் போது திருநீராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள் போகிற வழியில் அப்படியே இருக்குது. ஸோ போய்கிட்டே இருக்கும்போது 5வது மலை அடுத்து 5வது மலையை தாண்டி 5வது மலை கொஞ்சம் ஃப்ளாட்டாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 6வது மலை. 6வது மலை வந்து இறக்கமாக இருக்கும். 6வது மலை எப்படி இருக்கும்னா ஏறி இறங்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 6வது மலை இறங்கும் போது இருக்கிறது தான் ஒரு பெரிய நீரூற்று, ஒரு பெரிய சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய சுனையில் நீங்கள் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் 7வது மலையை ஏறுவாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படி ஏறினீங்கன்னா பண்ணலாம். நானும் அதை தான் பண்ணேன். காலையில் 3 மணிக்கு செம்ம சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி. அது வந்து அப்படியே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. இருந்தாலும் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என் கூட வந்தவங்க சொன்ன ஒரு விஷயம் இது. மானசரோவர், தென்னிந்தியாவோட மானசரோவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நீரூற்றை. ஸோ அதில் குளிச்சுட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து கண்ணை மூடி ஒரு முங்கி எழுந்திரிச்சேன். உண்மையிலே அதை முடிச்சுட்டு வெளில வரும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பித்தோம். 7வது மலையோடைய உச்சி தான் நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்காரு. அந்த 7வது மலையோட உச்சி ஏறுறது வந்து கால் கூட வலிக்கல. பட் அந்த அளவுக்கு குளிர். அந்த 5 மணி டைமில் பயங்கரமான ஃபாகு, மிஸ்ட் எல்லாம் வந்து செம்மையாக வெடைச்சிருச்சு எல்லாருக்கும். அதே சமயத்தில் பயங்கர கூட்டம். அன்னைக்கு நாங்கள் போன நேரம் வந்து பயங்கர கூட்டம். வீக்கெண்டில் போனோம். சாட்டர்டே நைட் ஏற ஆரம்பித்தோம். மோஸ்ட்லி எல்லாரோடைய பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும். சாட்டர்டே நைட் ஏறி சண்டே காலையில் சாமியை பார்த்துட்டு அப்படியே சண்டே ஏர்லி மார்னிங்கு கீழே இறங்கி வந்துடுறது தான் பிளானாக இருக்கும். ஸோ எல்லாருமே அதே பிளானோட தான் வந்தாங்க. நாங்கள் போய் அந்த கூட்டத்தில் மாற்றிக்கிட்டோம். அந்த குளிர், கூட்டம், 6 மலைகளை ஏறி வந்த அந்த ஒரு சின்ன டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 1 மணி நேரம் அந்த கூட்டத்தில் வந்து மாட்டியிருப்போம் சாமியை பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த 1 மணி நேரம் கழித்து கரெக்டாக 6 மணிக்கு சிவலிங்கத்தை பார்த்தோம். வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்தோம். ஒரு சின்ன குகைக்குள்ள ஒரு சின்ன லைட்டு மட்டுமே போட்டு நல்ல மாலையெல்லாம் அழகாக போட்டு அந்த இடத்துல இருந்தது தான். பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஆனந்தம். அந்த ஒரு 7 மலைகளை தாண்டி அந்த டயர்ட்னஸ் அப்போ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மலையேற்றதுக்கப்புறம் சாமியை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் வந்து அது அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். சாமியை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் உங்களுக்கு பட்டை போட்டு விடுவார். அது முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் திருநீர் கொடுப்பாரு. மொத்தமே வந்து 3 பேர் தான் இருப்பாங்க அந்த செட்டப்பில். அந்த குகைக்குள்ளே வந்து லிங்கம் இருக்கும். அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் நேராக நடந்து போக வேண்டியதான். அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் குகை இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா செம ஒரு வியூ இருக்கும். ஃபுல்லாக வேலி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த வேலியை தாண்டிட்டிங்கன்னா அப்படியே நேரோவாக அதெல்லாம் பாதாளம் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் பாதுகாப்பாக அங்கே வேலி போட்டுலாம் வச்சுருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி வரும். ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது, அதுவுமே வந்து ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாடா நம்ம வந்து சாமியை வந்து தரிசிச்சாச்சு அப்படின்னு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதே சமயத்தில் சன்ரைஸ் சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். மலை மேலே இருந்து அந்த சன்ரைஸை பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருக்கும். இவ்வளோதான். இதுதான் வந்து இந்த 7 மலைகளை நாங்கள் ஏறின கதை. ஆக்சுவலி என் பிளான் என்ன அப்படின்னா, மேலே ஏறும்போது தான் வெளிச்சம் இல்லை, கீழே இறங்கும் போது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கீழே இறங்கும் போது கேமராவை எடுத்து பிடிக்கிறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை. எப்படியோ வந்து இறங்கிடணும் நல்லபடியாக, அப்படி இறங்கிடணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து 7 மலையும் இறங்கினேன். ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நிறையா பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சொல்கிறேன், ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறங்கும் போது உங்கள் மொத்த பாடி வெயிட்டும் அந்த காலில் போய் விழும். காலில் அந்த காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல போய் விழும். ஸோ பயங்கர 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 டஃப்பாக இருக்கும். அதாவது 7 இறங்கிடுவீங்க, 6, 5, 4, 3 கூட இறங்கிடுவீங்க. கடைசி 2 மலை, கடைசி 1 மலை எனக்கு வந்து பெரிய சோதனையாக இருந்தது. அந்த கடைசி 1 மலையை இறங்கிறது தான் பயங்கர பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. கால்லாம் போட்டு அப்படியே கொடைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுன்னு அப்படியே உட்காந்து கொஞ்சம் தூரம் இறங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கால் சூட ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் செப்பல் போட்டும் போகலாம், செப்பல் போடாமலும் போகலாம். நான் செப்பல் போட்டு தான் போனேன். ஃபுல் மலை ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி செப்பல் போட்டு தான் போனேன். நீங்கள் அந்த மேலே ஏறி அந்த சாமியை பார்க்கும்போது மட்டும் ஒரு இடத்துல ஓரமாக நீங்கள் செப்பலை கழட்டி வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு திருப்பி போய் செப்பல் எடுத்து போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான், செப்பல் போட்டு போகிறது இல்லை செப்பல் போடாமல் போகிறது உங்கள் விருப்பம் தான். செப்பல் ஷூ எது வேணாலும் நீங்கள் போடலாம், அதுக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஏன்னா வெயில் வர ரொம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்க ரொம்ப கடினமாயிடும், ரொம்ப தண்ணி தவிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரம் இறங்கி டக்குன்னு இறங்கிட்டோம். கடைசி 1 மலை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் உட்காந்து இறங்கினேன். அவ்வளோதான். மற்றபடி வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. எனக்கு கீழே இறங்கினோடனே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லாரும் கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வெள்ளையங்கிரிக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் நான் இங்கே போயிட்டு நான் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படியாச்சும் இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பராக முடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக ப்ராப்பராக முடிக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய வில் பவரை சோதிக்கிற ஒரு இடம் தான். எந்த அளவுக்கு டிட்டர்மைண்டாக இருக்கீங்க அப்படின்னு சோதிக்கிற இடம் தான். மொத்த 7 மலைகளும் ஏற முடியும், என்னால் ஏற முடியும் இறங்க முடியுங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடிச்சிடலாம். ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வில் பவரை சோதிக்கிற ஒரு இடம். நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க. எவ்வளோ தண்ணி முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி, ரொம்பவும் வெயிட் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எவ்வளோ தண்ணி உங்களுக்கால எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அண்டு நடுவில் அந்த சுனைகளில், அதாவது நீரூற்றுகளில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்பப்போ அந்த வாட்டர் மெலோனு இல்லை லெமன் ஜூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுங்க. மேலே விற்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். கீழே 20 ரூபான்னு சொல்கிற லெமன் ஜூஸ் மேலே 40 ரூபான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே அவ்வளோ தூரம் கொண்டு போய் விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி. டோட்டலாகவே அந்த ஒரு 4.5 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் மேலே ஏறுறது டோட்டலாகவே. பட் அதை நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் போனீங்கன்னா ஒன்றும் தெரியாது. பட் நீங்கள் மலை ஏற்றமாக போகிறதுனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. வேற என்ன, அந்த குச்சி, முக்கியமாக அந்த குச்சி மறந்துடாதீங்க. அது போகும்போது கூட உங்களுக்கு தெரியாது, வரும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ஒரு 3rd லெக் மாதிரி ஆக்ட் ஆகும். அதை ஊனி நீங்கள் வந்து இறங்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க முடியாத நேரத்தில் அங்கே யூஸ் பண்ணவங்களே வந்து அங்கே அந்த காடுகளில் தூக்கி போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், மற்றபடி விலங்குகள் பிரச்சனைலாம் அங்கே இருக்காது. அந்த 3 மாதம் மட்டும் விலங்குகளோட நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த 3 மாதத்தை அலோவ் பண்ணுறாங்க. February, March, April, May 1st week அந்த டைமில் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வந்து விலங்குகள் வந்து சம்மர்ஸ் டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி தேடி கீழே அடிவாரத்துக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால அந்த காடுகளில் வந்து விலங்குகளோட நடமாட்டம் அந்த டைமில் கம்மியாக இருக்கும். மற்றபடி ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான். யானை, கரடி, ஈவன் புலிகள் நடமாடக்கூடிய ஒரு ஏரியா தான் அந்த வெள்ளையங்கிரி மலைகள். பட் நம்ம வந்து ஃபுல்லாக க்ரௌடாகவே இருக்கும், எப்போவுமே மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
வேறு சில இடங்களில் அடிகளை நீங்கள் பார்த்து வைக்கணும். ஏன்னா சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பே இருக்காது. கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கீழே உழ வேண்டியது, அந்த மாதிரிதான ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்து, அதுவும் நைட் டைம்லலாம் போகிறீங்கன்னா டார்ச் வச்சு கரெக்டாக பார்த்து போயிடணும். டே டைம்லையும் ஏறலாம், டே டைமில் ஏறுறது உங்களுடைய விருப்பம். பட் வெயில் காரணமாக நிறைய பேர் வந்து அந்த டே டைமில் ஏறுறதை தவிர்த்துருவாங்க. பட் நீங்கள் ஏறுறதுனா ஏறிக்கலாம். எனக்கு நைட்டில் போகிறது பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க, எந்த பயமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இருந்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டே டைமில் ஏறலாம். என்ன வெயிலோட தாக்கத்தை நீங்கள் சமாளிக்கணும். கைஸ் ஃபர்ஸ்ட் மலையை ஏறியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஆனால் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு. பட் எதுவுமே உங்களால் எனக்கு காட்ட முடியல, பிகாஸ் ஃபுல்லாக நைட்டு, ஒரு லைட்டு கிடையாது. ஸோ கண்டிப்பாக வரும்போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். ரெண்டாவது மலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது மலை கம்ப்ளீஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கும், சின்ன சுனை ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மலை கம்ப்ளீஷனில் ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு, செகண்ட் மலை கம்ப்ளீஷனில் ஒரு சுனை இருக்குது. இங்கே வேணும்னா நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம், இல்லை மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு அடுத்த மலையை ஏற ஆரம்பிக்கலாம். பத்து வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள், 50 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் அலௌடு கிடையாது இந்த மலையில் ஏறுறதுக்கு. இந்த மொத்த மலைகளுமே எப்போவுமே வந்து மேகங்கள் சூழ்ந்தே இருக்கும். வெள்ளியில் போத்துன மாதிரி இருக்கிறதுனால வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கு காப்பி இங்கே இருக்கிற ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி பயங்கர குளிர், ஸோ சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்காது, அங்கங்கே சில கடைகள் இருக்கும். இப்படி கடைகள்லாம் வாங்கியிருக்கோம். பட் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான், 20 rupees கேட்பாங்க. அண்ட் மற்ற பொருளோட காஸ்ட்டுமே டபுள் ட்ரிபிள் இருக்கும், ஏன்னா மேலே வந்து விற்கிறதுனால. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா 6வது மலையோட முடிவில் இருக்கக்கூடிய சுனை. இங்கே குளிச்சுட்டு தான் நீங்கள் 7வது மலை ஏறி அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்ப்பீங்க. செம்ம சில்லுன்னு தான் இருக்கும் தண்ணி, பட் ஸ்டில் குளிக்கிறது தான் அட்வைசபிள். குளிச்சிட்டிங்கன்னா செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ட்ரெக் பண்ணுற பாத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏத்தங்கள் இருக்கும், சில இடங்களில் இறக்கங்கள் இருக்கும், அதுவும் கரடு முரடாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஸ்கிப் ஆகிடுவீங்க பயங்கரமாக. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி மலைகளில் ஒரு இடத்துல திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தோண்ட வந்து திருநீர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் அது வரதில்லை, எல்லோரும் தோண்டி எடுத்துட்டாங்களோ என்னமோ. பட் அந்த 6th மலையோடைய உச்சியில் தான் இருக்குது. கைஸ் 5th ஹில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ தெரியும். அதாவது நம்ம சிறுவாணி ரிசர்வாயர் வியூ தெரியும். தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய சிறுவாணி டேம், சிறுவாணி ரிவர் நிறைய பேருக்கு தெரியும். கோயம்புத்தூரில் ரன் ஆகிற ஒரு ரிவர். ஸோ அந்த டேம் வந்து இங்கேருந்து தெரியும். பட் இப்போ வந்து ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கிறதுனால ஒன்றுமே வந்து வியூவே கிடையாது. 5th ஹில்லில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தான் இந்த பீமன் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் டைமில் பயங்கரமாக முடியலாம் களைஞ்சி கிடக்குது. மகாபாரதம் டைமில் ஏதோ வரலாறு இருந்ததாக சொல்கிறாங்க. பட் அது என்னன்னு வந்து சரியாக தெரில. பட் இது வந்து பீமன் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 5th ஹில்லில் இருக்குது.
தமிழ்நாட்டில் இதே மாதிரி நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ் இருக்கு, அதாவது ஆன்மீக ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸே நிறைய இருக்கு. அதில் டஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். உங்களில் வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இதை வந்து பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி. இல்லை நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே பஸ்ஸில் தான் சென்னைக்கு வந்தோம். அதே வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் வந்து ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆதி யோகி சிலையை பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு அதே பஸ்லேயே கிளம்பிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குட்டி பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். தடா.